வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் சிறப்பு முகாம்கள் நடத்துகிறாங்க. என்ன யாரெல்லாம் இதில் கலந்துக்கணும், இதை செய்யலைன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு செயல் இழந்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 வகையான ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு சில மகிழ்ச்சியான தகவல்கள் வந்திருக்கு. என்ன அப்படின்றது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மக்களை, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விரல் ரேகை பதிவு ரேஷன் கடைகளில் சரிபார்ப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது. வெளியூரில் வசிப்பவர்கள் என்ன செய்யணும் அப்படின்றது எல்லாமே தகவலோடு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் வெளியூரில் இருக்கிறவங்க தயவுசெய்து பயப்பட வேண்டாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில விதிமுறைகளை கொடுத்துருக்காங்க. அதை பின்பற்றி நீங்கள் ரேஷன் கடைகளில் உங்களுடைய கைவிரல் ரேகையை பதிவு செய்து கொள்ளலாம். அனைத்து ரேஷன் கடைகளிலும் கைவிரல் விரல் ரேகை பதிவு செய்ய சிறப்பு முகாம்கள் ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது. இதை பயன்படுத்தி தமிழகத்தில் மக்கள் அனைவருமே கைவிரல் ரேகையை உங்களுடைய பதிவு செய்தே உறுதி செய்யும் வகையில் தமிழக அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஸோ ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடைகளில் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே விட்டுட்டோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த என்பிஹெச்ஹெச் இந்த மாதிரி என்பிஹெச்ஹெச் ஏஏஒய் இந்த வகையான கார்டு வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை ரேஷன் கடையில் பதிவு செய்யணும். ஸோ குடும்ப உறுப்பினர்கள் இறந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்கள் நீக்கப்பட்டாலும் சரி, யார் என்ன அப்படின்ற ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் நீங்கள் அப்டேட் பண்ணணும். இல்லைன்னா உங்களுடைய அரிசி வழங்குதல், ரேஷன் பொருட்கள் வழங்குதல் நிறுத்தப்படும். ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இதை பயன்படுத்திக்கோங்க. அதுவும் ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க. வெவ்வேறு பகுதிகளில் தற்காலிகமாக வசிப்பவர்கள் அருகில் உள்ள கடைகளில் பதிவு செய்யலாம் எனவும் கூட்டுறவு சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சுமார் 2.28 குடும்பங்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு, பாமாயில், மண்ணெண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் கடையின் வாயிலாக மட்டுமே வழங்கப்படுகிறது. குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ ரேஷன் கடைகளில் சிறப்பு முகாம்கள் எல்லாமே அங்கங்கே நடைபெற்று வருது. இதை பயன்படுத்தி உங்களுடைய கைவிரல் ரேகையை நீங்கள் ஃபிங்கர் இது வைக்கல அப்படின்னா தயவுசெய்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உண்மையான பயனாளிகளுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்யும் வகையில் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ரேஷன் கார்டில் பெயர் இருப்பவர்கள் ரேஷன் கடைகளில் கைவிரல் ரேகையை பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்யாமல் இருக்கும் குடும்ப அட்டைதாரர்கள் அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு நேரில் சென்று கைவிரல் ரேகையை பதிவு செய்ய தமிழக அரசு கூட்டுறவு சங்கம் வலியுறுத்தி வருகிறது. இந்த சூழலில் தமிழகம் முழுவதும் விரல் கைவிரல் பதிவுக்கார ரேஷன் கடைகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது. ஒரு குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கைவிரல் ரேகை பதிவு செய்வது அவசியம். இதுவரை ரேகை பதிவு செய்யாத அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் இந்த முகாமில் கலந்து கொண்டு இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேறு பகுதிகளில் வசிப்பவராக இருந்தாலும் சரி, தற்காலிகமாக வேறு பகுதியில் வசிப்போர் அருகில் உள்ள நியாய விலை கடைகளில் கைரேகை பதிவு செய்யலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே பல முறை அரசு வலியுறுத்தி வரும் நிலையில் சிறப்பு முகாம்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளார நடைபெறும். ஸோ ஆகஸ்ட் இறுதி வரதான் நடைபெறும். ஆகஸ்ட்டுக்கு மேலே நடைபெறதுக்கு வாய்ப்பே இல்லை. அனைத்து விரல் ரேகை பதிவு செய்யும் பணி தீவிரப்படுத்தவுள்ளது. பிஹெச்ஹெச் எனப்படும் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் மற்றும் அந்த யோஜனா அன்னை யோஜனா கார்டு வைத்திருக்கும் பயனாளிகள் ரேஷன் கார்டுகளில் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்பு இகேஒய்சி மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து இதை தொடங்கிட்டான் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. 20 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் பதிவு செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் ஒவ்வொரு நாளுமே காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுது. இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ மக்களே, இந்த ஒரு சில வகையான ரேஷன் கார்டுகளுக்கு இது இல்லை. என்பிஹெச்ஹெச் இந்த மாதிரி பொருட்கள் முன்னுரிமை அற்றவர்கள் கிடையாது. முன்னுரிமை உள்ளவர்கள் மட்டும்தான் இதில் பயன்பெற தகுதி. ஸோ புதிய ரேஷன் கார்டுகளுக்கான விண்ணப்பங்கள் தொடங்க போகிறாங்க. ஆல்ரெடி விண்ணப்பித்தவர்களுக்கு ரேஷன் கார்டுகள் இன்னும் ஒரு சில தினங்களில் கிடைத்துவிடும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.